ஒன்றிய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிற மொழிகளையோ இனத்தையோ அழிக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசின் நீட், சுங்க கட்டண வசூல் போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று அவர் கூறியுள்ளார். ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இருக்கு. இந்த ரயில்வே திட்டத்தில் நமக்கு என்ன திட்டம் இருக்கு? நிர்மலா சீதாராமன் வாசித்து அளித்த 8 லட்சம் கோடி நிதிநிலையில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்ன? கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்ன? ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நம்முடைய பங்களிப்பு முறையா கொடுக்குறாங்களா? இங்க இருக்கிற கப்பல் போக்குவரத்து துறைக்கான எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க? இங்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை பாலங்கட்ட எத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குனாங்க? இங்க இருக்கிற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்திருக்கிறாங்களா? ஆக இந்த கேள்விகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு பக்கத்துல மாநிலங்களான கர்நாடகா எதிர்த்திருக்கிறது, கேரளா தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் பிற மாநிலங்களும் இன்றைக்கு ஆதிக்க இந்தியை ஏன் திணிக்கிறீர்கள்? நான் என்ன சொல்ல வரேன், இந்த நாட்டின் ஆட்சி மொழி தமிழ், தொடர்பு மொழி ஆங்கிலம். இங்கே இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.